அந்த இடத்துலயே தோன்றாங்க. அதான் பெரியம்மா எனக்கு புரியல. ஏன்பா என்னாச்சுப்பா? உள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்பா நம்ம ஆளுங்க என்ன ஏதுன்னு பாருங்க. சரிங்க. பெரியம்மா இங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல பெரியம்மா, ஒண்ணும் இல்ல பெரியம்மா, இங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல. அந்த பள்ளத்துல பயப்படாதீங்க. பள்ளம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா, ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, ஏதோ கெட்ட கனவு, அவ்வளவுதான். என்ன ஜானகி இது? சின்ன குழந்தைங்க கனவு கண்டு பயந்த மாதிரி இப்படி பயப்படுற? அது கனவுல ஏதோ தப்பா. அவருக்கு எதுவும் தெரியாது, அவரை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. யார பத்திக்கா கனவு? யாருக்கா சொன்னீங்க? வேற யாரு? அண்ணனை தான் சொல்லிருப்பாங்க. அன்னைக்கு புவனேஸ்வரி வந்து அண்ணனை மிரட்டிட்டு போனாங்கல்ல, அதுல அண்ணி அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டே படுத்திருப்பாங்க. அதான் தப்பா ஏதாவது கனவு வந்திருக்கும். அண்ணி அப்படித்தானே அண்ணி? அண்ணனுக்கு சின்னதா ஒரு தலைவலி வந்தாலே அன்னைக்கு பூரா நீங்க கவலையா இருப்பீங்க. இவ்வளவு பிரச்சனை வரும்போது நீங்க எப்படி அண்ணி பயப்படாம இருப்பீங்க? அந்த அளவுக்கு அண்ணன் மேல பாசம். பார்வதி பாத்துக்க, எப்பவுமே அண்ணனே நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு கனவுல கூட பயந்துட்டு எந்திரிச்சிருக்காங்க. இப்ப என்ன, உங்களுக்கு ஏதாவது ஆகும்னு என் கனவுல வந்தாதான் பாசம் இருக்குன்னு அர்த்தமா? என்ன பார்வதி இப்படி பேசுற? பின்ன என்ன அத்தை, பாருங்க எப்படி சொல்றாருன்னு. அண்ணி அளவுக்கு புருஷன் மேல யாராலையும் பாசம் வைக்க முடியாதுன்னு சொல்றேன். சிவா, அண்ணே கண்டதையும் நினைக்காம தண்ணியை குடிச்சிட்டு படுக்க சொல்லு. சரிங்கண்ணே. அண்ணி பயப்படாம தூங்குங்க அண்ணி. தனா, இந்த தண்ணி குடு. பயப்படாதீங்க பெரியம்மா. மாயா, பூஜை ரூமுக்கு போய் விபூதி எடுத்துட்டு வந்து வச்சு விடு. எல்லாம் சரியாயிடும். இப்படி சோதிக்கிற? என் பொண்ணுங்க வாழ்க்கையை காப்பாத்ததானே நான் அப்படி செஞ்சேன். நான் மட்டும் அந்த நேரத்துல அதை செய்யாம இருந்திருந்தா மாயாவோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அவளை காப்பாத்ததானே அந்த மிருகத்தை நான் அடிச்சேன். அவ உயிர் போகும்னு நான் நினைக்கலையே. அந்த நேரத்துல நானே போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிருப்பேன். ஆனா நீதான் எனக்கு காளியா காட்சி கொடுத்து நான் பண்ணதுல தப்பு இல்லைன்னு சொன்ன.
இப்ப அந்த இடத்த தோண்டிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னு நீ நினைச்சா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். என் குடும்பத்தை தண்டிச்சிடாத. ஏன்பா வண்டியை நிப்பாட்டிட்ட? சார் உள்ள ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்கு சார். சரி பொறுமையா தோண்டு, என்னன்னு தான் பாப்போமே. சரிங்க சார். இதுக்கு மேல தோண்ட முடியாது சார். நம்ம ஆளுங்க யாராவது இறங்கி தோண்டுங்கப்பா. சரிங்க. அவருக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாது.